ஆரம்பமாக இன்றைய முஸ்லிம்களின் மார்க்க நிலை பேச்சாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருளாதார நிலை பற்றியோ அரசியல் நிலை பற்றியோ நம்ம சொல்லலை. மார்க்க நிலை எப்படி இருக்கிறது என்கிற கருத்தை வளர்கிறதே என்கிற அணியின் தலைவர் அபு யூசுப் 7ஆம் படிவ மாணவரை தங்களுடைய வாதத்தை முன்வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته حامدا ومصليا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلموا أنه لا إله إلا الله صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. தகுதிமிக்க நடுவர் அவர்களே, எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மகுடம் இன்றைய முஸ்லிம்களின் மார்க்க நிலை வளர்ச்சி அடைகின்றதே என்ற தலைப்பின் கீழ் என்னுடைய அணிக்கு வழி சேர்க்கும் விதமாக நான் பேச வந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் மார்க்க நிலை வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னோடு ஓதக்கூடிய சக மாணவர்களே அதற்கு ஆதாரம். என்னவென்று சொன்னால், இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய என்னோடு சேர்ந்து ஓதக்கூடிய இந்த சக மாணவர்கள் எல்லாம் இவர்கள் வேறு எங்காவது சென்று வேறு கல்விகளை பயின்றிருக்கலாம். அவர்களுடைய தாய்மார்கள் வேறு எங்காவது சென்று அவர்களை சேர்த்து விட்டிருக்கலாம் வேறு படிப்பிற்காக வேண்டி. ஆனால் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கற்பதற்காக வேண்டி இங்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னார். இதுவே ஒரு மார்க்கத்தினுடைய வளர்ச்சி நிலை தானே இல்லையா நடுவர் அவர்களே? அடுத்தபடியாக, எல்லா மனிதனுக்கும் கல்வி என்பது ஒரு அவசியமான ஒன்று. நம்முடைய மூத்த உஸ்தாதுமார்கள் எல்லாம் மோதக்கூடிய காலங்களில் மதரசாக்கள் எவ்வளவு இருந்தது? ஒரு 20-30 மதரசாக்கள். கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் மதரசாக்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சனது கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சனது கொடுக்காத மதரசாக்கள் எவ்வளவு இருக்கும்? அது மட்டுமல்லாமல் நிஸ்வான் மதரசாக்கள் எவ்வளவு இருக்கிறது? மக்தபு மதரசாக்கள் எவ்வளவு இருக்கிறது? எல்லா மதரசாக்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. மதரசாக்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை கற்கக்கூடியவர்களும் இன்று அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதன் மூலியமாக இன்று மார்க்க கல்வியின் மூலமாக இந்த மார்க்கத்தின் நிலை வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உத்லுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹ்தி. உத்லுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹ்தி. நீங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீங்கள் இல்மை தேடிக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிகாயத் இருக்கிறது, ஒவ்வொரு முடிவு இருக்கிறது. ஒருவருக்கு முன்பாக இருக்கலாம், சிலருக்கு மறுமை நெருக்கத்தில் இருக்கலாம், சிலருக்கு மறுமையாகவே இருக்கலாம். நடுவர் அவர்களே, இங்கு நாம் மறுமை வரை என்று வைத்து பார்த்தால் இல்மு என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள், அந்த இல்மை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதன் மூலமாக இந்த மார்க்கம் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இல்மை பற்றி பேசுகிற பொழுது, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா போன்ற இல்மு சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் வருகிறதா இல்லையா? அந்த ஆயத்தில் அல்லாஹ் முலாரியான ஃபஅலை யூஸ் பண்ணி சொல்லுவான். முலாரியான ஃபஅலுடைய அந்த இபாரத்தை போட்டு அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? முலாரியான ஃபஅலுக்கு என்ன அர்த்தங்க? முலாரியான ஃபஅலுக்கு நிகழ்காலத்தினுடைய அர்த்தம் அல்லது வருங்காலத்தினுடைய அர்த்தம். நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது முலாரியான ஃபஅல். முலாரியான ஃபஅல் என்பது வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு ஃபஅல்.
இன்னும் சொல்ல போனால் இஸ்திம்ராவுடைய அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலாக இருக்கிறது. தொடர்படியாக அது இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் அந்த அடிப்படையில் தான் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அருமையான பெருமக்களே, மார்க்க கல்வியின் மூலமாக இன்றைய மார்க்கத்தினுடைய நிலை வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தபடியாக மனித நேயத்தை எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு நம்மிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் எந்த அளவிற்கு மனிதநேயம் இருக்கிறது என்பதற்கு முன் உதாரணமாக திகழ்வது நம்முடைய இன்றைக்கு பேரிடர் காலங்களில், கொரோனா காலங்களில் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டதா இல்லையா? அதில் எவ்வளவோ பேர்கள் புதைக்கப்பட்டார்களா இல்லையா? அப்பொழுது அவர்களுக்கு எந்த அளவிற்கு மனிதநேயத்தின் மூலமாக உதவி செய்தார்கள். நடுவர் அவர்களே, மனிதன் என்ற வார்த்தையையும் மனிதன் என்ற வார்த்தையும் பிரித்து பார்க்க முடியாது. மனிதன் என்ற வார்த்தையையும் மனிதம் என்ற வார்த்தையும் பிரித்து பார்க்க முடியாது. மனிதம் என்பது மனித நேயம். அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை, ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா உலக முடிவுக்கு வந்துவிடும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இன்னமா துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும், உங்களில் பலகீனமானவர்களை கொண்டுதான் நீங்கள் ரிசுக்களிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள். உங்களில் பலகீனமானவர்கள்னா யாரு? உங்களில் பலகீனமானவர்களின் மூலமாக நீங்கள் மனிதநேயத்தோடு உதவி செய்வதன் மூலமாக நீங்கள் ரிசுக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சொல்லுக்கு மாற்றமாகவா நடுவர் அவர்களை நீங்கள் தீர்ப்பளித்து விடுவீர்கள்? எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்? நபியினுடைய வார்த்தை தான் உலகத்துல ஜெயிக்குங்கிறாங்க. நல்லது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் மனிதநேயம் என்பது இந்த உலகம் முடிவுறும் வரை இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு அது முஸ்லிம்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு கொரோனா காலங்களில் தன்னுடைய குடும்பத்தார்களே தன்னுடைய அந்த சடலத்தை, தன்னுடைய குடும்பத்தில் இறந்த ஒரு மனிதரை எடுத்து புதைப்பதற்கு ஒதுங்கி போன அந்த சமயத்திலும் கூட இஸ்லாமிய இயக்கம் தானே முன் வந்து அந்த சடலங்களை அவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி அடக்கம் செய்தார்கள். இன்றைக்கு மனிதநேயத்தின் மூலமாக இஸ்லாமிய மார்க்க நிலை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நடுவர் அவர்களே. அடுத்தபடியாக தக்வா. உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்கள் தோல்வியுற்ற பொழுது அபூ சுஃபியான் அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து கேட்டார்கள், எங்களுக்கு உஸ்ஸா என்ற கடவுள் இருக்கிறது, உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், எங்களுடைய மௌலானா எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், எங்களுடைய எஜமான் அல்லாஹ் இருக்கிறான், எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்ல சொன்னார்களா இல்லையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அது போன்று இன்றைக்கு கர்நாடகா மாநிலத்தில் ஒரு கல்லூரி வளாகத்தில் காவி உடை அணிந்து சங்கிகள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எடுத்த பொழுது அன்றைக்கு இருந்த முஸ்கான் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு வீர பெண்மணி தக்பீர் முழக்கம் போட்டார்களா இல்லையா? அல்லாஹ் அக்பர் என்று வீர முழக்கம் போட்டார்களா இல்லையா? இவரிடமிருந்து என்ன குறைந்து விட்டது தக்குவா? ஒரு வீர முழக்கம் போட்டார்களா இல்லையா? ஒரு வீர தீர பெண்ணை இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் என்ன இஸ்லாம் வீழ்ந்துருச்சா? இஸ்லாமிய மார்க்க நிலை வீழ்ந்துருச்சா? இன்றைக்கு எவ்வளவு பெண்களை பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்லாத்திலே வந்த ஃபாத்திமா சபரிமாலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை நாம் பார்க்கலாம். அவர்கள் எப்படி இந்த இஸ்லாத்திற்கு வந்தார்கள்? அவர்கள் வருவதற்கு என்ன காரணம்? அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த மதத்தில் பிடித்தது அவர்கள் பெண்ணுரிமை அதிகமாக தருகிறார்கள், பெண்ணுக்கு ஏற்ற அதிகமான உரிமைகளை அவர்கள் தருகிறார்கள், மதம் ஜாதி வேறுபாடு பார்க்காமல் அவர்கள் எல்லா நிலைகளிலேயும் பெண்களுக்கு உரிமையை தருகிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி ஃபாத்திமா சபரிமாலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய நடைமுறைகளை பார்த்துத்தானே அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல் இஸ்லாம யஅலு வலா யுஅலா அலைஹி. இன்னல் இஸ்லாம் என்பது யஅலு, அது உயர்ந்து கொண்டே இருக்கும், அது மேலோங்கி கொண்டே இருக்கும், வலா யுஅலா அலைஹி,
என்று ஒரு காலமும் அது கீழே கீழே சென்று விடாது, வீழ்ச்சி அடைந்து விடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இங்க நம்ம கேட்கலாம், இஸ்லாம் தாங்க வளருது, இஸ்லாமியர்கள் எங்க வளர்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். இஸ்லாமியர்களின் மூலமாக தான் இஸ்லாம் வளர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, நடுவர் அவர்களே, இஸ்லாம் இன்றைய முஸ்லிம்களின் நிலை, மார்க்க நிலை வளர்ச்சி அடைகிறதே வளர்ச்சி அடைகிறதே வளர்ச்சி அடைகிறதே என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைய முஸ்லிம்களின் மார்க்க நிலை வளர்கிறதே என்கிற அணியினுடைய தலைவர், பட்ட வகுப்பு மாணவர் அபு யூசுப் அவர்கள் தன்னுடைய வாதத்தை மிக அழகாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். உட்கார்ந்திருக்கிற மாணவர்கள்லாம் பெரிய ஆதாரம். வளராமல் இருந்தால் இந்த மாணவர்கள்லாம் வந்திருப்பாங்களா? மாணவர்கள் இங்க வந்திருக்கவே மாட்டாங்களே, வந்திருக்கிறாங்கன்னா இதுவே பெரிய ஆதாரமே. ஊரெங்கும் எல்லா பக்கங்களையும் நிசான் மாசா இருக்கு. ஒரு காலத்துல நிசான் மாசான ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு இருக்கும். இப்ப எல்லா இடங்களையும் இருக்காது, வீதிக்கு வீடு இருக்கு, வீட்டுக்கு வீடு இருக்கு. வளராம இதெல்லாம் வந்திருக்குமா? பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. கியாமத்து நாள் வரைக்கும் கல்வி தேவை, அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டாங்க. அப்ப தேவையான கல்வி கியாமத்து வரைக்கும் இருக்குன்னு அதற்கான வளர்ச்சி இருந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹு தஆலா கல்வியை பற்றி பேசும்போது அது முஸ்தக்பிலான முலாரியான பெயர்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. அது இஸ்திம்ரார், மாலின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு அல்லாஹ் ரசூல் சொல்லும் போது நீங்க எப்படி வளரல, தேயுதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க என்று ஒரு அழுத்தமான கேள்வியை வச்சிருக்காரு. மனித நேயத்தின் அடிப்படையில எல்லா இடங்கள்லையும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்க பிரச்சனைன்னு வந்தாலும் முதல்ல நிக்கிறது யாருதான்? முஸ்லிம்கள் தானே. அப்ப இது வளர்ந்தா தேய்தான் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. வீர பெண்மணிகள் உருவாகிறார்கள் சபரிமாலா வரை என்று அடுக்கடுக்கான ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.